பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் 80% மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். செலவு செய்ய வலிமை மிகுந்தவர்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு. எம்எல்ஏவாகி எம்பியாக பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை சேகரிக்க வேண்டும், தொழில் தொடங்கணும், பன்னாட்டு கம்பெனியை மாத்திக்கணும், இன்ஜினியரிங் துவங்கணும். அது எப்படி அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியும். அப்போ மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பது போக வேறு மாதிரி ஒரு வியாபாரிகள் கூடமாக, வியாபார கூடமாக அரசியல் மாறி இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு ஓய்வூதியம் வாங்குறதுக்குள்ள அங்க படாது பாடுபட்டாங்க கடந்த காலம். ஓய்வூதியம் யாருக்கு கொடுக்கணும்? அதுக்கு வரையறை இல்லையா? அவங்க 5 ஆண்டுகள் என்ன தொண்டாற்ற 5 ஆண்டுகள் எம்எல்ஏ எம்பி தொண்டாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன தொண்டாற்றுறாங்க எனக்கு புரியல. தொண்டாற்றுவதற்காகலாம் யாரும் இங்க சட்டமன்றத்துக்கு உள்ள வரல, பாராளுமன்றத்துக்கு உள்ள வரல. அவர்கள் நோக்கம் வேறாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை மக்கள் அறியாதவர்கள் அல்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். நாம் பல்வேறு சமூக பொறுப்புணர்வு கொண்ட பதிவுகளை போட்டு வரோம். குறிப்பாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், வறுமை ஒழிப்பு சம்பந்தமாக, ஓய்வூதிய பென்ஷன் சம்பந்தமாக, உலகளாவிய கல்வி தரம் சம்பந்தமாக என்று பல்வேறு பதிவுகளை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக போட்டு வரோம். நம்ம சேனலை தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் பார்த்தவர்கள் நல்ல ஆதரவை அளித்து வருகின்றார்கள். எனவே இந்த சேனலை தொடர்ந்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இரண்டாவது, இன்றைக்கு ஒரு புதிய வீடியோ. நாம் தொடர்ந்து ஓய்வூதியம் சம்பந்தமாக சமீப 2.5 மாதங்களாக பேசிட்டு வரோம். சமீபத்தில் கூட 18ஆம் தேதி ஓய்வூதியர்கள் EPS 95 ஓய்வூதியர் சங்கம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 வேண்டும் என்று இந்தியா முழுக்க போராடி இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அந்த போராட்ட வீடியோவையும் சென்ற வாரம் சண்டே போட்டோம். அதை ஒட்டி இப்பொழுது என்னன்னா, பாராளுமன்றத்தில் ஒரு செய்தி, ருசிகரமான செய்தி, பென்ஷனோடு இணைந்த செய்தி, ஓய்வூதியத்தோடு இணைந்த செய்தி. அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த பதிவு. எம்பிக்களுக்கான சம்பளம் 24% உயர்த்தி பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். 24%. ஏற்கனவே எம்பிக்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிறது. இப்ப 1,24,000 ரூபாய் சம்பளம் வாங்கி. இதுதான் இன்றைய வீடியோனுடைய கருப்பொருள் கண்டென்ட். அதுக்கு முன்பதாக ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்வது பொருத்தமாக, பென்ஷன் என்ன ஓய்வூதியம், பென்ஷன் யாருக்கு வழங்கப்படும், யாருக்கு வழங்க வேண்டும்? வெள்ளக்காரன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவை ஆண்ட பொழுது பென்ஷன் திட்டத்தை முதலாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகப்படுத்த யாருக்கு அறிமுகப்படுத்த, அன்னைக்கு மிகப்பெரிய வைட்டல் ரோல்ல இருந்தவங்க யாருன்னா, மாவட்ட ஜில்லா கலெக்டர் இணையாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்று அவர்களுக்கு முதலாக இந்தியாவில் பென்ஷனை அறிமுகப்படுத்த. ஏன்னா அவர்களுடைய பணி, வேலையினுடைய அந்த வேலையை சிறப்பாக செய்ததற்கான ஒரு வெகுமானம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த வேலையை ஒட்டி அவர்களுக்கு கொடுத்து தான் பென்ஷன். அதுக்கப்புறம் படிப்படியா கொஞ்சம் இறங்கி அரசு ஊழியர் வரையும் வந்தீங்களேன். என்னன்னா, அவர்கள் யாருமே நேர்மையானவராக இருந்தாங்க. அரசாங்க பணியை செய்தாலும் கூட பணி ஓய்வுக்கு பிறகு அவர்கள் பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்டாவ பெரிய லெவல் வறுமையில் வாடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அவர்கள் ஓய்வு காலத்தில் தனது நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்று பென்ஷன் அறிமுகப்படுத்து. பென்ஷன்னா ஓய்வு காலத்தில், முதுமை காலத்தில் நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் கடந்த காலங்களில் செய்த பணியினை கணக்கில் கொண்டு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை ஓய்வூதியம் என்று பொருள். இதுதான் பென்ஷன் துவங்கிய வரலாறு அது. ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு? யாருக்கு பென்ஷன் என்பது எம்எல்ஏ கொடுக்குறாங்க, எம்பி கொடுக்குறாங்க. ஒரு முறை எம்எல்ஏ இருந்தா கூட 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தா அவருக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. பென்ஷன் துவங்கப்பட்டது, அந்த நோக்கம் வேறு. இன்னைக்கு பென்ஷன் அதனுடைய நோக்கம் வேறாக மாறி இருக்குது. டாக்டருக்கு பட்ட மாதிரி படிச்சு எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கி நோய்க்கு மருத்துவம் பார்க்கின்ற அந்த டாக்டர் படித்து பட்டம் வாங்குவார். அவரும் டாக்டர் தான். ஆனா பல்கலைக்கழகத்துல போயிட்டு சிறந்த சமூக சேவகர் என்று சொல்லி ரெக்கமெண்டேஷன்ல ரெஃபரன்ஸ்ல டாக்டர்னு ஒரு பட்டம் போட்டு நானும் டாக்டர் சொல்லிக்கிற மாதிரியா இது மாறி போச்சு. அப்போ எம்பிக்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு சம்பள உயர்வை தொடர்ந்து அறிவித்து வருகிறாங்க. இப்ப பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அறிவிச்சிருக்காங்க பாருங்க. 1 லட்சம் ரூபாய் என்ற சம்பளம் இப்ப 1,24,000 உயர்ந்திருக்கிறது. நாடாளுமன்ற அவையில் ஒரு எம்பி கலந்து கொண்டால் அவருக்கு அலவன்ஸ் 2,000 ஏற்கனவே 2,500, அதை பேட்டா பண்ணி 2,500 கொடுப்பாங்க. அப்புறம் முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதியமும் 25,000 இருந்துச்சு. அது 25,000 31,000 மாறி இருக்கிறது. அதே மாதிரி எம்பிக்கள் 5 ஆண்டுகளுக்கு செகண்ட் டேர்ம் வந்தா விட எத்தனை டேர்ம் இருக்காலும் அதுக்கு தகுந்த மாதிரி 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் அப்படின்ற மாதிரி அந்த இயர் வைஸ் அவங்களுக்கு ப்ரோரேட்டா போட்டு ஓய்வூதியத்தை உயர்த்து கொடுப்பார்கள். அப்போ கர்நாடகால சமீபத்தில் அது மாதிரி கர்நாடகால டபுள். கர்நாடகால சிஎம் 75,000 வாங்கிட்டாரு. இப்ப 1,50,000 ரூபாய் சம்பளம். அப்புறம் மினிஸ்டர்ஸ் 60,000 வாங்கியிருந்தாங்க. 1.5 lakhs சம்பளமே கூடியிருக்கு. அப்போ நாம் என்ன இந்த வீடியோ சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, எம்எல்ஏக்கள்
இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் 80% மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். கோடீஸ்வரம் தான், எல்லாமே கோடீஸ்வரம் தான். குறைந்தபட்சமா 80% கோடீஸ்வரா இருக்காங்க. மீதி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சாதாரணமா ரொம்ப ஏழை எளிவராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இடதுசாரி கட்சியில இருந்து போனவங்க தான் அவங்க பணக்காரர்களா இருக்க மாட்டாங்க. சுயேட்சையாக நின்று 1-2 பேர் ஜெயிச்சாங்கன்னா அவங்க பணக்கார இவர் தான். அது ரொம்ப ரொம்ப சொற்பம், 5%. 564 சீட்டு அப்படின்னா அது எண்ணிக்கை விட்டவனா ஒரு 10 பேர் 15 பேர் விரல் விட்டு எண்ணில்லாத அவர்கள் தான் பணக்காரர்களாக கோடீஸ்வரர் இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே கோடீஸ்வரன் தான். சரி, கடந்த காலங்களில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர்கள் சொன்னது என்ன? தமிழ்நாட்டிலே கக்கன் எடுத்துங்க, காமராஜ் எடுத்துங்க, இவர்களெல்லாம் சொன்னது என்ன? அண்ணா கூட எடுத்துங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியலுக்கு வந்தவர்கள் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், சமூக மாற்றத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்று வந்தாங்க. கட்சியே அவர்களுக்கு செலவு செய்தது. யாரும் சொந்த காசை போட்டு செலவு பண்ண மாட்டாங்க. அப்ப சமூக மாற்றத்திற்காக வேலை செய்தவர்கள் என்பது போக இப்பொழுது வேறு மாதிரியாக பல கோடிகளை செலவழிக்கிறாங்க. இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா கட்சிக்கு 1 கோடி டொனேஷன் கொடுக்கணும், சட்டமன்ற தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். ஒரு எம்பின்னா கட்சிக்கு 1 கோடி 2 கோடி கொடுக்கணும், 5 சட்டமன்ற தொகுதியில கொண்ட ஒரு எம்பி பாராளுமன்ற தொகுதிக்கு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். செலவு செய்ய வலிமை மிகுந்தவர்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு என்றாகிவிட்ட ஒரு சூழலில் இவர்களுக்கு ஓய்வூதியம் தேவையா என்ற ஒரு கேள்வியை கேட்கணும். ஓய்வூதியம் யார்? ஏழைகளுக்கு, அப்பாவிகளுக்கு, அரசு ஊழியம் செய்தவர்களுக்கு, தனியார் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அந்த ஊழியர் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள், இந்திய பொருளாதாரத்திற்காக பாடுபட்டார்கள். அவர்கள் ஓய்வு காலத்துல ஒண்ணும் இல்ல, பணம் இல்ல, நோயிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள பென்ஷன் தேவைப்படும். அவர்களுக்கு பென்ஷன் EPF 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் பாகிஸ்தான்லேயே ஜாஸ்தின்னு சொல்றாங்க, ஸ்ரீலங்கா இதோட ஜாஸ்தின்றாங்க. இது போன்ற சில விவரங்களை எடுத்து நம்ம அடுத்த வீடியோ போட போறோம்னு. அப்போ கோடீஸ்வரர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்க. அந்த கோடீஸ்வரர்களுக்கு ஓய்வூதியம் தேவையா என்ற கேள்வியை ஓய்வூதியர்கள் கேட்கிறாங்க. வறுமையில் வாடுகின்ற தனியார் துறை ஓய்வூதியம் இல்லாத ஓய்வூதியர்கள் கேட்கிறாங்க. அந்த கேள்வி நியாயம் தானே? சமூக சேவை செய்வதற்கு வந்தது போக இப்போ எம்எல்ஏவாகி எம்பியாக பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை சேகரிக்க வேண்டும், தொழில் தொடங்கணும், பன்னாட்டு கம்பெனியை மாத்திக்கணும், இன்ஜினியரிங் துவங்கணும். ஒரு முறை எம்எல்ஏ வந்தாருன்னா ஒரு இன்ஜினியரிங் சாதாரணமா திறந்துடுறாங்க. அது எப்படி அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. அப்போ மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பது போக வேறு மாதிரி ஒரு வியாபாரிகள் கூடமாக, வியாபார கூடமாக அரசியல் மாறி இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப ஓய்வூதியம் எம்எல்ஏக்களுக்கு தேவையா, ஓய்வூதியம் எம்பிக்களுக்கு தேவையா என்ற கேள்வி அங்க வைக்கிறாங்க, ஓய்வூதியர்கள் கேட்கிறாங்க. நாம் சொல்றோம் ஓய்வூதியம் தேவையில்லை. சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய தியாகிகளுக்கு ஓய்வூதியம் வாங்குறதுக்குள்ள அங்க பாடுபட்டாங்க கடந்த காலங்களில். ஓய்வூதியம் யாருக்கு கொடுக்கணும்? அதுக்கு வரையறை இல்லையா? அவங்க 5 ஆண்டுகள் என்ன தொண்டாற்றின, 5 ஆண்டுகள் எம்எல்ஏ எம்பி தொண்டாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன தொண்டாற்றுறாங்க எனக்கு புரியல. தொண்டாற்று ஒரு சிலர் இருக்கலாம், நான் இந்த மாதிரி 15 பேர் 20 பேர் அவ்வளவுதான். 10% 90% தொண்டு நாட்டுல தொண்டாற்றுவதற்காகலாம் யாரும் இங்க சட்டமன்றத்துக்கு உள்ள வரல, பாராளுமன்றத்துக்கு உள்ள வரல. அவர்கள் நோக்கம் வேறாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை மக்கள் அறியாதவர்கள் அல்ல. ஆக பென்ஷன் என்று நாம் தொடர்ந்து பேசிக்கின்ற வருகின்ற ஒரு வரிசையில இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத சம்பளம் 1 லட்சத்திலிருந்து 1,24,000 உயர்த்தப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 25,000 31,000 ரூபாய் பென்ஷன் உயர்த்தப்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தியோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கு. எம்பிக்களுக்கு கொடுப்பீங்க, எம்எல்ஏக்கு கொடுப்பீங்க, இந்திய திருநாட்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வேலை செய்த இந்திய குடிமகனுக்கு கொடுக்க மாட்டீங்களா? இந்திய தொழிலாளிக்கு கொடுக்க மாட்டீங்களா? தனியார் துறை ஓய்வூதியர் கொடுக்க மாட்டீங்களா என்ற கேள்வியை அவர்கள் தொடர்ந்து எழுப்புகிறார்கள். அந்த கேள்விகளுக்கு உங்களோட என்ன பதில் இருக்கிறது? அந்த கேள்விகளுக்கெல்லாம் மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கெல்லாம் மத்திய அரசில் இருக்கிற தொழிலாளர் துறை அமைச்சர் சொல்லணும் இல்லையா? நிதி அமைச்சர் சொல்லணும் இல்லையா? அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எப்பொழுது சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஓய்வூதியம் கிடைக்காத ஓய்வூதியர்கள் திரளாக ஒன்று சேர்ந்து ஓங்கிய குரல், உரத்த குரல், எண்ணிக்கையில் அளவற்ற எண்ணிக்கையில் ஒன்றாக இணைந்து நீங்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது உங்களை அரசு கவனிக்கும். உங்களது கோரிக்கை அப்பொழுதுதான் நிறைவேறும் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.